நான் இந்த பதிவை வீடியோ பண்ணுற ஒரு ரீசெண்டாக தில்ஷி அம்ஷிகான்னு ஒரு கேர்ள் 15 வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது ரீசன் எப்போ உண்மை எல்லாமே இப்போ எல்லாருக்குமே தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. அது நிறைய பேர் நிறைய ரியூமர்ஸ், நிறைய தப்பான விஷயங்கள், நிறைய பொய்யான விஷயங்கள், வதந்திகள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த பிள்ளையை பற்றி. ஸோ அதோட உண்மையான முகம் இப்போ வெளியே வந்துருச்சு. எந்த தாய் தகப்பனும் தன் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு விஷயத்த இது நடந்துச்சுன்னு சொல்லி முன்னுக்கு வர மாட்டாங்க சொல்ல. அவங்க இப்போ குழந்தைய இழந்துட்டு நிற்கிறாங்க. சரி, அந்த பொண்ணு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது சார் மேலே என்ன போகும்? யோசிங்க, சிந்திங்க, நியாயமான விஷயத்துக்காக போராடுங்க. எல்லா பொன் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம், நானும் ஒரு அம்மா, குட் டச் பேட் டச் என்னன்னு சொல்லுங்கள். தப்பாக யாராவது உங்களை பேட் டச் பண்ணுறாங்களா, கற்றுங்க. ஏன்னா எனக்கு நடந்திருக்கு சின்ன வயசில் பேட் டச். எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா இது மாதிரி நடக்குது, இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, கற்று சத்தமாக பேசு, ஏன் இப்படி பண்ணுறேன்னு அவனை ஏசுங்க, அப்போ பாருங்கள் வாயை மூடிட்டு போயிடுவார், திருப்பி பண்ண மாட்டான்னு அப்படின்னு சொன்னாங்க. கற்றுனேன். அன்னைக்கு நின்றுச்சு என்னை அப்யூஸ் பண்ணுறது, டச் பண்ணுறது. ரைட்? அதே மாதிரி நான் கற்று வாங்கினேன். ஒவ்வொரு தடவையும் எனக்கு தப்பாக யாராவது பஸ்ஸில் போகும்போது எங்களை பேட் டச் பண்ணியிருக்காங்க, பஸ்ஸில் தப்பாக நடந்திருக்காங்க, கத்தியிருக்கேன், சத்தம் போட்டிருக்கேன், அடிச்சும் இருக்கேன். பண்ணுங்க, தைரியமாக வளருங்க. தைரியம், உங்களை நீங்கள் பாதுகாக்கணும். இது உங்களோட உடம்பு, உங்களோட லைஃப், உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட கனவுகள், உங்களோட ட்ரீம்ஸ். எவ்வளோ கனவுகள், எவ்வளோ ஆசைகள், எவ்வளோ விஷயங்களை 15 வயசு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க வேண்டிய வயசு. அவள் எவ்வளோ பாரத்தை சுமந்துருப்பா, எவ்வளோ வேதனையை சுமந்துருப்பா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவளை ஒதுக்கியிருக்காங்க. நாங்கள் இத்தனை வயசுக்கு நமக்கு என்ன சரி நடந்தால் நம்ம ஷேர் பண்ணுறது முதல்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாலுமே நம்ம கூட துணை இருப்பாங்க. தப்புன்னு சொல்லி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சரின்னு சொல்லி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட அவளை கார்னர் பண்ணியிருக்காங்க. அந்த தாய் தகப்பன் அவளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தனால எவ்வளோ போராடி இருக்காங்க அவளை காப்பாற்றுறதுக்கு, எவ்வளோ போராடி இருக்காங்க. அந்த இழப்பு 15 வயசு வரைக்கும் அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசைகளோட அந்த தாயின் தகப்பனை வளர்த்துருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு தாங்கிக்க முடியல, அவளோட வேதனையை அவளால் வெளிப்படுத்த முடியலை, யார்கிட்டையும் சொல்ல முடியலை. ஒரு சில மீடியா சோஷியல் மீடியா இதுகளில் அவளை பார்த்துருந்தேன். அவளோட ஃபேஸை மறைச்சி தான் அவள் அதில் இருந்தாள். அவள் ஃபேஸை மறைச்சிருக்கிறான். என்னை பார்த்து யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களா, இல்லாட்டி அவங்க வீட்டில் அது சொன்னாங்களா தெரியலை. ஏன் நாங்கள் மறைக்கணும்? நாங்கள் தப்பே பண்ணலையே, நாங்கள் தப்பு பண்ண ஏன் பொன் குழந்தைங்க ஏன் மறைக்கிறீங்க? தைரியமாக பேசுங்க. தப்பு நடந்துச்சுன்னா தப்புன்னு சொல்லுங்க. இது தப்புன்னு பேசுகிற ரைட்ஸ் வேணும். பெண்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ரைட்? உங்களை மாலஸ்டேட், உங்களை தப்பாக பயன்படுத்துகிறாங்க, பேட் டச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சத்தம் போடுங்க, கத்துங்க, 4 பேர்ட்ட சொல்லுங்க. ரைட்? மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க, அம்மா அப்பாட்ட சொல்லுங்க. அந்த ஆள் அந்த மாதிரி டச் பண்ணுறான்னா அவனை அரைகிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் உங்களுக்கு. ஏன் தப்பு பண்ணுறது இல்லை, நீங்கள் தப்பு பண்ணலை, தப்பு பண்ணவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. ஒருத்தர் அடிச்சிங்கன்னு சொன்னால் திருப்பி அவன் செய்ய மாட்டார், செஞ்சுருக்கவே மாட்டான். தில்ஷிக்கு நடந்த மாதிரி எவ்வளோ பொண்ணுங்களுக்கு அவன் பண்ணியிருக்கணும். எத்தனை பொண்ணுங்களோட அம்மாமார் அதை வாயை மூடுங்க, சொல்லாதீங்க வெளியில், இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாரும் அன்னைக்கு ஒருத்தர் இப்போ வாயை திறந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி தில்ஷிக்கு இந்த நிலைமை ஆகியிருக்காது. தில்ஷி இன்னைக்கு இதை பண்ணியிருக்கான்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக, உங்கள் பொண்ணுங்க உங்களுக்காக இதை பண்ணியிருக்கா. அவளுக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக நீங்கள் ஸ்பீக்கப் பண்ணுங்க. உங்களுக்கு இது நடந்திருக்கா, வெளியே வாங்க ப்ளீஸ், சொல்லுங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு ஈவினிங் இது சம்மந்தமாக நாங்கள் அவள் கைப்பட எழுதின லெட்டர் எல்லாமே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இது பொய்யான ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போகலை, இது உண்மை. நானும் ஒரு பொண்ணை பெற்ற அம்மா. இதே மாதிரி நிறைய அம்மாமார் இந்த ஃபேஸ்புக், டிக்டாக் இந்த மாதிரி நிறைய மீடியாஸில் நீங்கள் இருக்கீங்க. எனக்கு லைக்ஸ், ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் நான் போராடலை. நானும் ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு தாயாக இருந்து இந்த விஷயத்துக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இது பேசுகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தப்பான ரியூமர்ஸ் கிளப்பாதீங்க. அந்த அம்மா அப்பாவை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தப்பான விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க, சரியான விஷயத்த ஷேர் பண்ணி அவருக்கு நியாயம் கிடைக்கணும். எல்லா பெண்களுக்கும், எத்தனை பெண்களுக்கு இது நடந்திருக்கு, எத்தனை பொண்ணுங்களுக்கு அது ஒரு நிறைய பெண் குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல் அதில் இந்த சார் இப்படி எத்தனை பொண்ணுங்களுக்கு பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. வெளியே வந்தது அம்ஷி மட்டும்தான். அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இதை வெளியே படுத்தியிருக்கா.
ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா ஸ்பீக் அப் கேர்ள்ஸ், பி ஸ்ட்ராங். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும். எவனாவது தொட்டான்னா அரைங்க கன்னத்தில்.